உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளை விட இந்தியாவில மட்டும்தான் எல்லா விதமான நிலப்பரப்புமே இருக்கு. இப்படி இருக்கிற இந்தியாவிலேயே ரொம்பவுமே அழகான ஒரு பிளேஸ்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். என்னதான் இந்த காஷ்மீர் ரொம்பவுமே அழகான ஒரு பிளேஸா இருந்தா கூட இன்னைக்கு வரைக்குமே உலகத்துல பிரச்சனைகள் அதிகம் நடக்கக்கூடிய இடங்கள்ல காஷ்மீரும் ஒரு இடமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குற இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி 500க்கும் மேற்பட்ட தனித்தனி ராஜ்யங்களா இருந்துச்சு. அந்த ராஜ்யங்கள்ல ஒண்ணுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். 1947ல எல்லா ராஜ்யங்களும் சேர்ந்து இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாகும் போது இன்னைக்கு இருக்கிற தெலுங்கானா மாநிலத்துடைய ஹைதராபாத்தும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டுமே இந்தியா கூட சேராமே இருந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆரம்பத்திலேயே இந்தியா கூட மற்ற மாநிலங்கள் மாதிரி சேராம விட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்குமே பல பிரச்சனைகளும் பல போர்களும் தொடர்ந்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனான்னு ரெண்டு நாடுகளுமே எதனால ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்திலே ஜம்மு காஷ்மீர் இந்தியா கூட சேராததுக்கான காரணம் என்ன? உண்மையிலே இந்த இடம் இந்தியாவுக்கு தான் சொந்தமா இல்ல பாகிஸ்தான் சைனாவுக்கு சொந்தமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வணக்கம், வீரஜ் பிரேம் டிவி செய்திகள். இந்தியா, பாகிஸ்தான், சைனான்னு 3 நாடுகளும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் ஜம்மு காஷ்மீர். இது வரைக்குமே பல மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி மௌரிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குசான் மன்னர்கள் கைப்பற்றப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டுச்சு. இப்படி இவங்களுக்கு அப்புறம் 15 நூற்றாண்டுல முகலாயர்கள், ஆப்கானியர்கள்னு பல மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்டு கடைசியா சீக்கிய மன்னரால ரஞ்சித் சிங்கோட கைக்கு வருது. இவங்களுடைய காலத்துல எல்லாம் ஜம்மு காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள்னு எல்லா மதத்தவர்களுமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த சீக்கிய மன்னருக்கு குலாப் சிங்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்த நெருங்கிய ஒரு நண்பர் இருந்தாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருடைய நட்புமே அதிகமாகவுமே ஜம்மு காஷ்மீர் ஆட்சி செஞ்ச ரஞ்சித் சிங் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஜம்மு காஷ்மீர்ல ஜம்முங்கிற பகுதியை மட்டுமே குலாப் சிங்கிற தன்னோட நண்பருக்கு எழுதி வைக்கிறாங்க. இப்படியே ஜம்மு காஷ்மீரை இந்த 2 மன்னர்களுமே தனித்தனி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்தியாவுக்குள்ள வந்த ஆங்கிலேயர்கள் எப்படியாச்சும் அந்த இடத்தை கைப்பற்றி தங்களுடைய இடமா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக ஆங்கிலேயர்கள் தங்களுடைய படைகள் எல்லாமே ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி அங்க ஏற்கனவே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த 2 மன்னர்கள்ல குலாப் சிங்கிற மன்னன் ஆங்கிலேயர்கள் கூட சேர்ந்துட்டு தன்னுடைய நண்பனான ரஞ்சித் சிங்குக்கு எதிராக ராணுவ படைகளை அனுப்பி மொத்த காஷ்மீரையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க குலாப் சிங். என்னதான் இந்த இடங்கள் எல்லாமே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாலுமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே ஜம்மு காஷ்மீர் ஆட்சி பண்ணக்கூடிய மன்னரான குலாப் சிங் தான் இருந்தாங்க. இந்த குலாப் சிங் யாருன்னா டோகரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிந்து வம்சத்தை சேர்ந்த மன்னர். இவருக்கு அப்புறம் டோகரா வம்சத்துல வந்த மன்னர்கள் தான் 1947 வரைக்குமே ஜம்மு காஷ்மீர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்குது. ஆங்கிலேயர்கள் பல சமஸ்தானங்களா இருந்த இந்தியாவை இந்தியா, பாகிஸ்தான் தனித்தனியா பிரிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் பாகிஸ்தான் கூடயும் இந்தியா கூடயும் அப்ப இருந்த 100க்கும் மேற்பட்ட தனித்தனி ராஜ்யங்கள் எல்லாமே இந்தியா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் போய் சேர்றாங்க. இந்தியா கூட மட்டுமே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் சேர்ந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே இந்தியா கூடயும் பாகிஸ்தான் கூட சேரும் போது சவுத் இந்தியால இருந்த ஹைதராபாத் அரசாங்கமும் ஜம்மு காஷ்மீரும் இந்த 2 நாடுகள் கூட சேராம தனி நாடாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்க ஒரு கட்டத்துல ஹைதராபாத்தும் இந்தியா கூட சேர்றாங்க. ஆனா ஜம்மு காஷ்மீர் மட்டுமே எத்தனையோ முறை பேச்சுவார்த்தை நடத்தியுமே கடைசி வரைக்கும் இந்தியா கூட சேராம பாகிஸ்தான் கூட சேராம தனி ஒரு நாடாவே இருப்போம்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் தான் சொந்தமானது அப்படின்னு காஷ்மீரை கைப்பற்றுறதுக்காக ராணுவ படைகளை அனுப்புறாங்க. அப்போ காஷ்மீர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த டோகரா மன்னர்களுடைய ராணுவ படை வீரர்கள் ரொம்பவே பலவீனமா இருந்ததுனால ரொம்பவுமே ஈஸியா பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீர்ல சில இடங்களை கைப்பற்றுறாங்க. இப்படி இதுக்கு மேல விட்டா மொத்த ஜம்மு காஷ்மீருமே பாகிஸ்தான் கைக்கு போயிடும் அப்படின்னு அப்ப இருந்த டோகரா வம்சத்தை சேர்ந்த ஹரி சிங்னு சொல்லக்கூடிய மன்னன் பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட இருந்து ஜம்மு காஷ்மீரை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா கிட்ட உதவி கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய ஜம்மு காஷ்மீரை தற்காலிகமா இந்தியா கூட இணைக்க சொல்லி அக்டோபர் 26, 1947 அன்னைக்கு ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவுக்கு இடையில ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துல ஜம்மு காஷ்மீர் தற்காலிகமா இந்தியா கூட சேர்றதாகவும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அமைதியான ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் காஷ்மீர் மக்கள் கிட்டேயே தனி நாடா வேணுமா இல்ல இந்தியா கூட சேர விருப்பமா இல்ல பாகிஸ்தான் கூட சேர விருப்பமான பொதுமக்கள் கிட்டே கருத்து கணிப்பெல்லாம் கேட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை அப்போதைய பிரதமர் நேருவும் ரேடியோகள்ல சொல்லியிருப்பாங்க. இப்படி இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கு இடையில ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக போராடுறாங்க. அந்த சமயத்துல பாகிஸ்தான் கைப்பற்றி வச்சிருந்த இடத்தை எல்லாமே திரும்பவுமே இந்தியா கைப்பற்றுறாங்க. இந்த பிரச்சனை கொஞ்ச நாள்லயே அதிகமாகவுமே இப்பதான் ஐநா சபை இந்த பிரச்சனைக்குள்ள வர்றாங்க. இப்படி உள்ள வந்த ஐநா சபை 2 நாடுகளுக்கும் பொதுவா சொல்ல போன ஒரு தீர்ப்பு பின் நாட்கள்ல இன்னைக்கு வரைக்குமே பல பிரச்சனைகளை உருவாக்கிச்சு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 நாட்டு ராணுவ வீரர்களுமே ஜம்மு காஷ்மீரை விட்டு போகாம இருந்ததுனால ஜம்மு காஷ்மீருக்குள்ள லைன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா அந்த போர்க்காலங்கள்ல இந்திய ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் எந்த அளவுக்கு நிக்குதோ அந்த அளவுக்கான ஜம்மு காஷ்மீருடைய நிலப்பரப்புகளை அந்தந்த நாடுகளுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்ற தீர்ப்பு தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இப்படி லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு பக்கம் வரைக்கும் பாகிஸ்தான் வீரர்கள் இருந்தனால அந்த இடங்களை இன்னைக்கு வரைக்குமே பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கம்
அரசாங்கம் ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீருமே தற்காலிக ஒப்பந்தப்படி இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போக சரியா 1960 சீனாவும் ஜம்மு காஷ்மீருடைய ஒரு சில இடங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படி கைப்பற்றின இடங்கள் எல்லாமே சீனாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லாம பாகிஸ்தான் சைனாவுக்கும் சொந்தமானதுன்னு இப்ப வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி தற்காலிக ஒப்பந்தத்திலிருந்து ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமான மாநிலமா மாத்துச்சுன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 317 சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கிற இந்த ஆர்டிகல் 317ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாம சுயமா தன்னாட்சி பண்ணிக்கலாம்னு காஷ்மீர் மக்களை தவிர்த்து மற்ற வெளிநாட்டை சேர்ந்த மக்களோ இல்ல இந்தியாவுடைய வேற மாநிலங்களை சேர்ந்த மக்களோ யாருமே காஷ்மீர்ல இடம் வாங்க முடியாதுன்னு அந்த ஆர்டிகல் படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்களில் வாழக்கூடிய மக்கள் மாதிரி இல்லாம அங்க வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய விருப்பப்படி வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களையும் ஆர்டிகல் 317ல சொல்லியிருப்பாங்க. இப்படி பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அப்ப இருந்த காஷ்மீர் தலைவர்களுக்கு இந்தியாவுடைய சில விஷயங்கள் பிடிக்காம இருந்துச்சு. அதாவது ஒப்பந்தம் படி சுயாட்சி இருந்தாலும் இந்தியாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தலைநகரத்தில் இருந்தே ஜம்மு காஷ்மீர் ஆட்சியை கலைக்க முடியும். அதே மாதிரி இந்திய ராணுவம் காஷ்மீர்ல தனி ஆட்சி நடந்தாலும் பாதுகாப்புக்காக எப்பவுமே இருந்துட்டே இருந்தாங்க. இந்த விஷயங்கள் ஒப்பந்தப்படி இல்லாம சுயாட்சி முறை இருந்தும் கூட இந்தியா ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர்றது அப்ப இருந்த தலைவர்களுக்கு பிடிக்காம 1953 இருந்து திரும்பவுமே தங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும்னு திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே பல பிரச்சனை போயிட்டு இருக்க 1958 ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு மாநிலம்னு ஒரு சட்டத்தை ஏத்துறாங்க. காஷ்மீருக்கு சுயாட்சி முறை கொடுத்திருந்தாலும் இந்திய அரசாங்கம் தான் எல்லா முடிவுகளுமே எடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்படி இந்தியா பாகிஸ்தான் சைனான்னு எந்த நாடுகளும் கூட்டம் சேராம தனி ஒரு நாடாக இருக்கத்தான் இந்த மக்களும் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டிருந்தாங்க. இப்படி 1947 ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இப்ப வரைக்குமே ஒரு முடிவே இல்லாத பிரச்சனையா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையில ஒரு புறம் இருக்க 2019 பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 317 ஒட்டுமொத்தமா நீக்கிட்டு இந்த மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசமா பிரிக்கப்படுது. இந்த ஆர்டிகலை ரிமூவ் பண்ணதுனால காஷ்மீர்ல இருக்கிற மக்களுடைய தலைவிதியே ஒட்டுமொத்தமா மாறிச்சு. இனி முதலீடுகளும் வளர்ச்சிகளும் பாயும் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னா கூட எங்கள் வரலாற்று சாவிகள் பறிக்கப்பட்டன அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் வருத்தத்துல இருந்தாங்க. 2024 எண்டுல ஓமர் அப்துல்லா தலைமையிலான அரசாங்கம் அமைஞ்சப்ப கூட காஷ்மீர் மக்கள் தங்களுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக இன்னுமே போராடிதான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2025லயுமே தொடர் தீவிரவாத தாக்குதல்கள், ராணுவ வீரர்கள் இளைஞர்களை சிறைப்பிடிச்சிட்டு போறதுன்னு உள்ளூர் மக்களிடையே பயங்கரவாத அச்சுறுத்தல் அப்படின்னு இப்படி பல பிரச்சனை இருந்தாலும் எது எப்படியோ இந்திய மக்கள் எல்லாருக்குமே பிடித்த ஒரு சுற்றுலா தலமாகவும் அழகிய ஒரு இடமாகவும் இருக்கிறது தான் இந்த ஜம்மு காஷ்மீர். இப்படி இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பாக்குறப்போ உண்மையிலேயே ஜம்மு காஷ்மீர் பத்தியும் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் வீரஜ் பிரைம் டிவியுடன்.